குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். மார்க்கெட் எப்படி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்தது அப்படின்ற மாதிரி செக் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட்டு காலையில் 22 பாயிண்ட்டு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், சண்டேயில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். கேப் அப் வந்தால் ஒரு 20 பாயிண்ட் வரலாம், இல்லை நெகட்டிவ் வந்தால் ஒரு மைனஸ் 20 பாயிண்ட் வரலான்னு. அதே மாதிரி தான் இருந்தது. நான் நினச்ச மாதிரியே தாங்க இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது. டோட்டலாகவே நான் இப்படி தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கீழ் நோக்கி வரும். கண்டிப்பாக 24,300 உடச்சிட்டு வரும் அப்படின்னு தான் சொன்னேன். அவன் 24,230 வரையும் வந்திருக்கான்னு வச்சிங்க. அங்கேருந்து மார்க்கெட் ஏற தான் போகுதுன்னு ஏறி இருக்கான். அதாவது இன்னையோட ஓப்பனிங் லெவலை தொட்டுட்டு மறுபடியும் மார்க்கெட் ஒரு 78 பாயிண்ட்டு இறங்கியிருக்கு. இன்றைக்கி 24,200 அப்படின்ற போது அது வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. மார்க்கெட் அதை க்ளோஸாக வரும்போது அங்கேருந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி நடந்திருக்கு. ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி அந்த நேரத்தில் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சுது. HDFC பேங்க் ரெக்கவரி ஆச்சு, ரிலையன்ஸ் ரெக்கவரி ஆச்சு. அதனால் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மாதிரி. ரெண்டாவது, ஷார்ட் கவரிங் ரேலினா என்னென்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். அதாவது செல்லர்ஸ் அதிகப்படியாக மார்க்கெட் கீழே இறங்க 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 என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அப்படி புக் பண்ணும்போது அவங்க அந்த பொசிஷனை ஸ்கொயராக பண்ணும்போது மார்க்கெட் சடார்னு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிற அந்த இடத்த தான் ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்கிறது. இல்லை அந்த நேரத்தில் பையர்ஸ் கூட யாராவது வந்திருக்கலாம். ஆனால் மார்க்கெட் ஃபர்தராக அந்த 24,230 வரும்போது பெரிய லெவலில் ஷார்ட் செல்லிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னும் போது மார்க்கெட்டை அது வரையும் கொண்டு வந்து எல்லாரும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. இதுதான் நடந்திருக்கும். அங்கே பெரிய ஒரு சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் வரும்போது வாங்கி வச்சுருக்கவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மார்க்கெட்டில். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் அது 24,200 தானே இருக்குது. அப்போ ஏன் 24,030 நடந்து 24,230 நடந்திருக்குன்னா அங்கே வேறு ஏதாவது அந்த நேரத்தில் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். இதில் நம்ம டீப்பாக போய் ஏன் வந்தது எதுக்கு வந்ததுலாம் பார்க்கக்கூடாது. இதுதான் நடந்திருக்கு. ஷார்ட் கவரிங் ரேலி அந்த 24,230 நடந்திருக்கு. காலையில் ஒரு கேப் டவுன். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் கீழே தான் வரும்னு, கீழே தான் வந்தது. கீழே வந்ததுக்கு காரணம் என்ன, மார்க்கெட் ஃபர்தராக இறங்கிறதுக்கு ரியல் ரீசன் என்ன நம்ம பார்த்தோம்னா அந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான். இன்றைக்கி 90 மறுபடியும் போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, இன்றைக்கி ஓப்பன் ஆனது 88.02 டாலரில். போன ஹை 89.68 டாலரில் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போது அதே 89.10 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் ஏற விடாது இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். அவன் என்ன தான் முட்டி மோதி போனாலும் இன்றைக்கோட ஓப்பனிங் லெவலே போயிருக்கான். அங்கேருந்து மார்க்கெட் க்ளோஸ் தான் இருக்குது. இன்றைக்கி ஓவராலாக பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டுக்கு ஸ்டார்டிங், அதாவது இந்த 24,230 வரும்போது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்தது. HDFC பாசிட்டிவ்க்கு திரும்பிடுச்சு, ரிலையன்ஸு பாசிட்டிவ்க்கு திரும்பிடுச்சு. மற்றபடி மற்ற பேங்க் செக்டரெல்லாம் பெரிய லெவலில் விழுந்திருக்கு. இந்த கடைசி நேரத்து கண்கட்டி வித 3.25 3.40 எப்போவுமே மேலே தான் போகும். வாழ்க்கையிலே முதல் தடவையே இன்றைக்கி கீழே வந்திருக்கு மார்க்கெட். நான் 26 பாயிண்ட் பார்த்தேன் 3.14க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற நம்ம ரியல் டைமில் 26 பாயிண்ட் தான். நான் என்ன நினச்சேன்னா, நிஜமாலுமே எப்படியும் ஒரு 40-50 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட்டை ப்ளஸில் கொண்டு போயிடுவாங்க 3.40க்கு அப்படின்னு தான் நான் நினச்சேன். இன்றைக்கி தான் உலக அதிசயமாக இருக்குது. இந்த CAS ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3.15 3.40க்கு மார்க்கெட்டை எக்ஸ்ட்ரா ஒரு 48 பாயிண்ட்டு டவுனில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா 26 இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட் 82 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 24,287 நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 210 பாயிண்ட்டு பாசிட்டிவில் இருந்தான். எப்போ 3.15க்கு நான் பார்க்கும்போது அந்த 3.15லேருந்து 3.40க்குள்ளே அவ்வளோ 206 பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணிட்டு வெறும் +6 பாயிண்ட்டாக இருக்குது. ஃபின் நிஃப்டி இவனும் பாசிட்டிவில் இருந்தான் 100க்கு மேலே, இப்போ 3ன்னு இருக்குது. ஸோ நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் இன்றைக்கி பாசிட்டிவ் போகவே இல்லை, பட் க்ளோஸாக வந்தான்.
இன்றைக்கி ஓப்பனிங் ஆன லெவலுக்கு க்ளோஸாக வந்தது. ஒரு 6-7 பாயிண்ட்டு தான் மைனஸ்லேயே வந்துக்கணும் போய்க்கணும் இருந்தது பிரிண்ட் ஆகிக்கிட்டே. பட் அவனால் ப்ளஸுக்கு போகவே முடியல. கடைசியில் 78 பாயிண்ட்டு மைனஸு நிஃப்டி 50, சென்செக்ஸ் 281, பேங்க் நிஃப்டி 6 வெறும் 6 பாயிண்ட்டு, ஃபின் நிஃப்டி 3 பாயிண்ட்டு, பேங்க் எக்ஸு 33, மிட் கேப் நிஃப்டி இவெல்லாம் பாசிட்டிவில் தான் இருந்தான் 23 மைனஸில். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 12 பாயிண்ட்டு மைனஸில். எல்லாமே ப்ளஸில் தான் இருந்தது. இதில் அத்தி பூத்த மாதிரி பேங்க் நிஃப்டி ஒரு 6, ஃபின் நிஃப்டி ஒரு 3, இவங்க மட்டும். அப்புறம் அது இந்தியா விக்ஸு இன்றைக்கி லைட்டாக கொஞ்சமாக ஏறி இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த போஸ்ட் மார்க்கெட்டை கீழே இழுத்தது யாரானா சொல்லவே வேணாம். அதாவது எல்லாரும் விழும்போது கை கொடுக்குறவன் ஐடி. இன்றைக்கி பெருசாக விழுந்தவன் ஐடி செக்டர் தான். இன்ஃபோசிஸ் விழுது, டிசிஎஸ் விழுது, விப்ரோ விழுது, HCL விழுது, டெக் மகேந்திரா விழுது, எல்லாம் விழுது. அதுக்கு கடைசி நேரத்தில் பியூசி ஸ்டாக்ஸ் எல்லாம் விழுது. பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸும் கடைசி நேரத்தில் இந்த 3.15 3.40 விழுந்தது. இது கச்சா அந்த குரூட் எண்ணெய் விலை உயர்வு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு FIS செல்லிங்கில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த மாதிரி கேண்டில் வந்தாவே நம்ம அதை FIS செல்லிங்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ண செக்டார் எதிரானா மெட்டல் செக்டார் நல்லா இருந்தது, எனர்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, சில டிஃபென்சிவ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ் கூட நல்லா இருந்தது. இன்றைக்கி ஃபார்மா கூட கை விட்டுடுச்சிங்க நிஃப்டி 50. டாக்டர் ரெட்டி, சிப்லா எல்லாமே கீழே தான் விழுந்திருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இன்றைக்கி மார்க்கெட்டை கீழ் நோக்கி கொண்டு வந்தது. பேங்கிங் செக்டார் ஒரு ரெக்கவரி பவுன்ஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி நிஃப்டி 50 வந்தாலும் மறுபடியும் மார்க்கெட் டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரையும் இது இப்படியே தான் இருக்கும். இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் 80க்கு கீழே வரணும். இது 80க்கு கீழே வந்தால் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் குறையும், ருப்பி மேலே இருக்க அந்த டெப்ரெஷன் அழுத்தம் குறையும், கார்ப்பரேட் மார்ஜின் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவிட்டியாக மாறும். இது மாறினா மட்டும்தான் நம்ம மார்க்கெட் மேல் நோக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. என்னை பொறுத்தவரை நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா ரிஸ்க் ஆஃப் மோடுன்றது மார்க்கெட்டோட மனநிலைமை எப்போவுமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இருக்கிறதுனால அதால் மேல் நோக்கி நகர முடியல அப்படின்றது தான் உண்மை. பத்தாவதுக்கு இந்த US ஈரான் இவங்களுக்கிடையே பதட்டம் குறையிற மாதிரி இல்லை. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதனால் உலகளவியல்ல ஆயில் சப்ளை பெரிய கவலை தர மாதிரி தான் இருக்குது. அதனால தான் இந்த ஆயில் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது நம்ம கண்ட்ரிக்கு பெரிய லெவலில் அபாயத்தை தான் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். எனக்கு தெரிஞ்சு 3 நாளாக மார்க்கெட்டு பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சரு 88க்கும் 90க்கும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு லீவு, இன்றைக்கி மண்டே அதே ரேஞ்சிலேயே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் பஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன் 90க்கு மேலே. பார்ப்போம், ஏன்னா நம்ம சொல்கிறது அப்படியே நடக்காது. பட் மார்க்கெட்டோட நிலவரத்தை நம்ம உன்னிப்பாக ஆராய்ஞ்சு பார்த்தா 90 தாண்டும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. 80க்கு கீழே போகிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு க்ளூ கூட இல்லையே. ஏன்னா அவனுங்க 2 பேர் தான் எப்போ பாரு அச்சிக்கிட்டே இருக்கானுங்களே. ஸோ இந்த ட்ரம்ப் பேசுறதை நம்பியெல்லாம் எதையுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆள் அதனால் ட்ரம்ப் பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாலாம் நம்ம கருத முடியாது. நேற்று எல்லாருமே பெரிய லெவல் பியரிஷ் வரும், மார்க்கெட் கீழே போயிடும், ஏன்னா ஈரானுக்கு போர் படையை அமெரிக்கா அமைச்சிருக்கு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை இன்றைக்கி நைட்டே பிடிச்சிட போகிறாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு. நான் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ இதுதான். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டியாக பார்க்குறோம். ஒருத்தரை பார்க்கும் போதே அவங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸை கிரகிச்சிருவோம். இந்த ட்ரம்ப்பை பற்றி ஒரு 6-7 மாதமாக நம்ம கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவரோட பிஹேவியர் எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த மனுஷனோட A to Z நம்ம நேரில் ஆளை பார்க்கலனாலும் ஒருத்தனோட நடவடிக்கையை வச்சு நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணலாம்ல, அதை வச்சு சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட் ஏன் ஒரு கேப் டவுன் வந்தது, அங்கேருந்து மார்க்கெட் ஏன் கீழே வந்தது, அதுக்கப்புறம் ஏன் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்தது, அதுக்கப்புறம் ஏன் மார்க்கெட் ஃபர்தராக அங்கேருந்து இறங்குச்சுன்னா
இதுதான் இப்போ நடந்த இந்த பேசின இந்த விஷயங்கள் தான் மார்க்கெட்டை ஏற்றிட்டு அப்புறம் இறக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கெட்டில் 24,200 ஸ்டில் இன்னும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு 24,000 தான். 24,100 உடைச்சிரும். ஏன்னா அங்கே ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் இருக்குது மார்க்கெட்டில். இந்த கேப் 24,000 இந்த கேப்பை வந்து மார்க்கெட் தொடறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய கேப் எல்லாம் விட்டுட்டு இண்டெக்ஸு போகிற மாதிரி மேலே போனாலும் கீழே தான் வரும். அதுதான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம். 24,000 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் கீழே ஒரு கேப் இருக்குது. இதை பாருங்கள், 23,800 இருக்குது. இதெல்லாம் எப்போ வந்த கேப்புன்றீங்க? 27 ஜூலை மாதம் வந்த கேப்பு. ஜூலை போய் ஆகஸ்ட்டு போய் இப்போ தான் ஆகஸ்ட்டே வந்திருக்குல்ல. ஸோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 24,000 வரணும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக 23,800 வரும். அதெல்லாம் அது நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் இன்றைக்கி ஒரு 5 கால் பண்ணேன். 5 கால் பண்ணதில் ஒரு 3,400 கிட்ட ப்ராஃபிட் பண்ணேன். 6 கால் பண்ணேன். 1 ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்றைக்கி 5 கால் சக்ஸஸ்ஸு. ஓரளவுக்கு 3,300. அதில் எப்படியும் ஒரு 600-700 ப்ராஃபிட் ப்ரோக்கரேஜ் போனால் கூட பேலன்ஸ் வந்து ப்ராஃபிட்டபிள் தான் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் கீழே இறங்கிக்கிட்டே இருந்து நான் இங்கே ஒரு கரெக்டாக கால் கொடுத்தேன். இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு மார்க்கெட் ஏறி போச்சு. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டண்ட்டை தொடும்போது நான் சொன்னேன், அங்கேருந்து கண்டிப்பாக இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 24,400 மார்க்கெட் போக விட மாட்டாங்க அப்படின்னு அங்கேருந்து இறங்கிடுச்சு. அங்கே ஒரு ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ ஓவராலாக இது எல்லாமே ஸ்கேல்பிங் மெத்தடு தான். ஓகேங்களா? இந்த நான் என்ன கொடுக்குறேனோ அந்த கால் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் தான் முடித்தோம். ஸ்டார்டிங் மண்டேலேயே. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் நான் பண்ண ட்ரேடும். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்னு ஒரு செக் பண்ணலாம். பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தா 89.13 தான் இருக்குது. இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டை பார்த்தா FTSE 18 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, CSE 6 பாயிண்ட் மைனஸ்னு வச்சுங்க, டேக்ஸு 19 ப்ளஸ்ஸு, நிக்கி 506 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஆங்சங் 336 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஷாங்காய் கம்போசிட் 55 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, நம்ம NSE நிஃப்டி 78 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, BSE சென்சஸ் 281, STA வந்து 24, காஸ்பி 164, US டாலர் லைட்டாக இறங்கியிருக்கு. நம்ம USD INR டிப்ரிஷியேஷன் ஆகிடுச்சு. 95,500 பார்த்தோம், இப்போ 95,603. காரணம் என்ன? இவன் 88லேருந்து 89க்கு போயிட்டான். ஸோ அதனால் இது டிப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. கோல்டு ஏறி இருக்குது லைட்டாக, சில்வர் லைட்டாக ஏறி இருக்குது, காப்பர் ஏறி இருக்குது. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஸ்பாட் 82,880 இருக்குது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சரை செக் பண்ணால் 103 பாயிண்ட் மைனஸ் மணி இப்போ 5.15 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணால் 148 ட்ரேட் ஆகுது. இவன் நாஸ்டாக் ஃபியூச்சர் ஏன் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிறான்னா, டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் சவுத் கொரியன் மார்க்கெட்டும் எல்லாமே பாசிட்டிவில் இருக்கிறதுனால இவன் பாசிட்டிவில் இருக்கான். பட் மார்க்கெட் இவன் ஓப்பன் ஆகும்போது இவனுங்க மறுபடியும் டவுனில் தான் முடிவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. காரணம் இவன் தான். ஓகேங்களா? பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான் காரணம். ஸோ நம்ம அதை வச்சு பார்த்தா நாளைக்கு ஒரு இதே மாதிரி தாங்க இருக்கும். என்னை பொறுத்த வரையும் ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன் இல்லைனா மைல்டாக ஒரு கேப் அப் அந்த மாதிரி வந்தால் எனக்கு தெரிஞ்சு கேப் டவுன் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. அதுவும் பெருசாக இல்லை, மினிமமாக இன்றைக்கி வந்த மாதிரியே ஒரு 20லேருந்து 30 பாயிண்ட்டுக்குள்ளே ஒரு மைனஸ் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இன்றைக்கி டச் பண்ணால் பார்த்தீங்களா 24,231 அதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைக்குது அப்படின்னா 24,187 ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதையும் உடைக்குதுன்னா 24,117. அதுக்கு கீழே மார்க்கெட் போச்சுன்னா நான் சொன்ன அந்த கேப்பு 24,000. ஓகேங்களா? இதுதான் நிஃப்டி 50ல் நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு 24,000 டெஸ்ட் பண்ணும் தான் தோணுது. இல்லை ஒரு மைல்டாக ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,362 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இதை உடைக்குது அப்படின்னா 24,419. இதை கண்டிப்பாக இதுக்கு மேலெலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மார்க்கெட். ஸோ வந்தால் மார்க்கெட் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை வரலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்டுக்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இந்தியா விக்ஸு 11.33 தான் இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஸோ போனால் அதிகபட்சமாக இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் போகலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,360, ரெண்டாவது ரெசிஸ்டண்ட் 24,419, மூணாவதும் போகுதுன்னா 24,500 தான். ஓகேங்களா? இதுதான் நாளைக்கு எக்ஸ்பைரி டேக்கான நிஃப்டி 50 இன்ட்ராடே லெவல்ஸ். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்து அவன் இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 77,728 க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கெல்லாம் கேண்டிலே காணும். இவ்வளோ 77,920லேருந்து 77,720, 200 பாயிண்ட்டுக்கு கேண்டிலே இல்லை. அந்த 3.15லேருந்து 3.40க்குள்ளே கண்கட்டி வித்தை இங்கே நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் சொல்கிறேனே, எப்போயுமே மார்க்கெட்டு 3.15லேருந்து 3.40க்கு மேல் நோக்கி தான் க்ளோஸ் ஆகும். இன்றைக்கி தான் கீழ் நோக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆச்சரியமாக தான் இருக்குது. அதனால தான் எஃப்ஐ செல்லிங்கில் இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு கேப் டவுன் வருது அப்படின்னா, இது ஸ்பாட்டு 77,728 முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கும் போது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 77,484 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடைச்சா 77,180 செகண்ட் சப்போர்ட்டு. அதையும் உடைக்குதுன்னா இந்த கேப், இவங்ககிட்டையும் ஒரு கேப் இருக்குது 76,882. இதை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 900 பாயிண்ட்டு கீழே இருக்குது அந்த கேப்பு. ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லை ஒரு மைல்டாக ஒரு கேப் அப் கிடைக்கிது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இன்றைக்கி வந்தால் பார்த்திங்களா 77,920, இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை மார்க்கெட்டு உடைக்குது அப்படின்னும் போது 78,202, இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கும் மேலே போகுதுன்னா 78,515, இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸாக நாளைக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே கோடிட்டு காட்டியிருக்க ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணி உங்களோட வேல்யூபிள் மணியை இழந்துடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும். அந்த செட்டப் வரும்போது கண்டிப்பாக ஒரு இந்த மணியை மட்டும் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகேங்களா? இல்லை நான் வாட்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பிகினர், நான் இன்னும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா தயவு செஞ்சு அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் கூட சேர்ந்து வச்சுக்கிட்டு இந்த கேண்டில் 6 மூமெண்ட்டத்தையும் பாருங்கள். அப்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் சார்ட்டை மட்டும் பார்த்தா ப்ரைஸ் ஆக்ஷனை கேதர் பண்ணலாம். பட் இந்த சார்ட்டு எப்படா மூமெண்டம் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா, இந்த ஆப்ஷன் செயினை இந்த எல்டிபி ஓஐ அப்படின்னு இருக்குல்ல, அதில் வச்சுட்டு பாருங்கள் அதோட மொமெண்டம், இந்த ஓஐ எப்படி மாறுது, இந்த புட் எல்டிபி எப்படி மாறுது, இந்த ஓஐ எப்படி மாறுது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த எல்டிபியில் இந்த சேஞ்சஸ் எப்படி நடக்குது, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால இதையும் கூட சேர்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இது தான். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும் இப்போ சொன்னது தான். ஓகேங்களா? இன்றைக்கான மார்க்கெட்டில் நாங்கள் ப்ராஃபிட்டபுளாக தான் முடித்தோம். நீங்களும் ப்ராஃபிட்டபிள் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா ரொம்ப பேர் சொல்கிறீங்க, சார் உங்கள் வீடியோ வந்ததுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் பண்ணவே ஆரம்பிக்கிறேன் சார், சின்ன சின்னதாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்குது. முன்னெல்லாம் நான் ஒரு 20-25 ட்ரேட் பண்ணுவேன், இப்போலாம் 6-7 ட்ரேடு தான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஆப்ஷன் பையர் தான். நான் ஆப்ஷன் பையர், நீங்கள் ஆப்ஷன் பையர். நம்ம ஒரு பக்கம் லாஸ் பண்ணுறது போய் ப்ரோக்கரேஜுக்கும் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கறது வயிற்றுச்சலாக இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரணும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக ஒரு ஹெல்ப்பாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுதான் எனக்கு தேவை. ஸோ நீங்கள் எல்லாம் ப்ராஃபிட்டில் வரணும் அப்படின்றது என்னுடைய முக்கிய நோக்கமே அதுதான். நான் 12 வருஷம் 13 வருஷம் ஆக போகுது. நான் அப்போவே வீடியோலாம் போட்டிருக்கலாம். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாமல் நான் என்னத்த வீடியோ போட்டு நான் என்ன உங்களை கைட் பண்ணுறது. இப்போ நீங்கள் எதை கேட்டாலும் ஒரு 50-60% இண்டெக்ஸை பற்றியோ இல்லை ஸ்டாக்ஸை பற்றியோ நீங்கள் எதை கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். என்ன ஸ்ட்ராட்டஜி பற்றி கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். மார்க்கெட்டில் எங்கே போனால் எந்த நேரத்தில் எக்ஸிட் என்ட்ரி எடுக்கணும்லாம் சொல்ல முடியும். நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது எனக்கு அதெல்லாம் எனக்கே தெரியாது. நான் சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் சார் 13 வருஷமாக வீடியோ போடாமல் இப்போ போடுறீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கே நாலேஜ் இல்லாத போது நான் என்னத்தை புரிய வைக்கிறது, அந்த ஒரு ரீசனால் நான் போடலை. இப்போ மட்டும் ஏன் போட்டேன்னா, ரொம்ப பேர் வந்து
ரொம்ப நீ போட்டால் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நீ ஜென்யூனாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்குன்னே எவ்வளோ பேர் இருப்பாங்க, இந்த மாதிரி ரியலாக வேணுன்ற கண்டென்ட் வேணுன்றவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னானுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி ஆரம்பிப்போமே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். 1 வருஷம் கிட்ட வரப்போகுது. 1 வருஷம் இன்னும் முடியறதுக்கு ஒரு 10 நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. 1 வருஷம் ஆக போகுதுங்க எனக்கு. ஸோ 1 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வேறு ஒரு நாள் நம்ம பேசுவோம். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில்